கிருஷ்ண ஜெயந்தி மினி விலாக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்டா கிருஷ்ணரை வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆல்ரெடி இருந்த ஸ்டாண்டை வச்சு நாங்கள் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒரு மாதிரி ஃபன் பண்ணி ஒரு வழியா அதை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச இந்த சீடை, முறுக்கு, அதிரசம்லாம் எங்கள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் எங்கள் அம்மா சாமிக்கு பூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நம்மளும் ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு குட்டி டிரான்சேஷனோட நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் போய் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை அழகாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அவருக்கு அழகா பூவெல்லாம் வச்சு சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டேன். அடுத்து கிருஷ்ணர் கால் வைக்கிறது தான் மீதி இருக்குன்னு சொல்லிட்டு நானே அதுவும் பண்ணிட்டேன். போடும்போது அவ்வளோ வைப்ரண்டா தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது காஞ்சக்கப்புறம் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த கோலமும் நான் தான் போட்டேங்க. நான் இந்த பானையை ஃபர்ஸ்டே காமிச்சல, எங்க அம்மா எவ்வளவு டெக்னிக்கா அழகா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? இவர் தான் எங்க வீடோட கிருஷ்ணர், அங்க பாத்துக்கோங்க. அண்ட் கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் அழகா கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் வைக்கலனா எப்படி, ஸோ அதையும் அவருக்கு வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி இப்படிதான் போச்சு. ஸோ உங்க வீட்ல எப்படி போச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.